ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? காலையில் எந்திரிக்கும் போதே நேரமே காலமே வேலையை முடிச்சுட்டு போயிடணும் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபதத்தோட வீராப்போட எந்திரிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றா போய் வேலையை தொட்டு தொட்டு கடைசியில் மணி 10 11 ஆயிரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கூப்பிட்றளவுக்கு ஆகிப்போச்சு. 11 மணிக்கு கிளம்பிட்டு அப்படியே போயிட்டு நம்ம கடையில் இட்லி மாவு சேல்ஸ் இருக்கிறதுனால அரிசியெல்லாம் அலசி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிளானோடு போகிறது. இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும் அந்த வேலையை முடிச்சிடணுன்ட்டு அங்கே சுற்றி நான் பேச அப்படியே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எல்லா வேலையும் அப்படியே போஸ்ட்போன் ஆயிடுது. போயிட்டு பேக்கிங் கொஞ்சம் இருந்தது பண்ணி முடிச்சுட்டு கடலெண்ணெய் ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாளைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய கேட்பாங்கிறதுக்காக ஆட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. கடலெண்ணெய் ஒரு 4 மூட்டை ஆட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம். நம்ம ஆட்டுறோம் தெரியும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆட்டு அப்படி ஆட்டுன்னு நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுக்குவார். அது இந்த பதட்டத்துலேயே வந்து எச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே ஒரு வழியாக கடலெண்ணெயெல்லாம் போட்டு விட்டு 2 3 பேட்ச் எடுத்துகிட்டு அப்புறம் நான் அந்த சைடு போயிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு. குளியல் பொடி கொஞ்சம் இருந்துச்சு, அது போக அரைக்கிறதுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க குளியல் பொடி. அது எல்லாமே அரைச்சி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நம்மக்கிட்ட வந்து எல்லா வகையான செக்கு எண்ணெய்களும் கிடைக்கும். மசாலாஸ், நலங்கு மாவு, அரப்புத்தூள், ராகி, ஆட்டா எல்லா மாவுங்களும் கிடைக்குங்க. வேணும்னா ஆர்டர் பண்ணிங்க. தேங்க்யூ.